ஹை வியூவர்ஸ், பிபிஎலோட எல்லா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட ஃபைனல் மேட்ச்சு. பிபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்றைக்கி ஃபைனல் மேட்ச் வரைக்கும் 40 மேட்சஸ்க்கு மேலே நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஃபைனல் மேட்ச் வரைக்கும் எல்லா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். இந்த பிபிஎல் எப்படி எந்த மேட்ச்சும் மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துரும், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதில் எந்த மேட்ச் வந்து மிஸ் பண்ணாமல் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வந்துடும். இதுக்கு அடுத்து உமன்ஸ் ஐபிஎல் WPLோட எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரெடிக்ஷன் வந்து வந்துடும், ஒரு மேட்ச் கூட மிஸ் ஆகாமல். அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு மேட்ச் விடாமல் எல்லா மேட்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்து ஐபிஎல் வருது. ஐபிஎலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் வந்து நான் வந்து கொடுத்துருவேன். இடையில வந்து இந்த SCA T20 மட்டும் ஃபுல்லாக எல்லா மேட்சும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியல, ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். இனிமேல் இருக்க SCA T20 மேட்சஸ்க்கு கண்டினியூ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிபிஎல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் SCA T20க்கு கண்டினியூ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ எல்லா மேட்சஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். பிபிஎலோட ஃபைனல் மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிகேன்ஸும் சிட்னி தண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 27 திங்கட்கிழமை மத்தியானம் 1:45 பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜனவரி 27 வந்து பார்த்தோம்னா 9-1 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து யாருக்கு வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ராகுவை சேர்ந்தவங்களுக்கும் சுக்கிரனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். சந்திரனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு ஹோபர்ட் ஹரிகேன்ஸில் வந்து பார்த்தோம்னா மிச்சல் ஓவன் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கிளப் செவல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து மேத்யூ வேர்டு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பென் மெக்டர் மட்டும் ஒரு 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டிம் டேவிட் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து என் சௌத்ரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரப்போ 20+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் போகிறப்போ 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து கிறிஸ் ஜார்டன் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து நாதன் எல்லிஸ் அவரும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சி கனோன் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ரியலி மின் எடுத்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பீட்டர் ஓட்ஸோகல் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தண்டரில் வந்து பார்த்தோம்னா டேவிட் வார்னர் ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜே சங்கா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ கில்ஸ் ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து சாம் பில்லிங்ஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வேப்ஜன் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிப்பார். கிறிஸ் கிரீன் பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜி கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நாதன் மெக்காண்ட்ரியூ டாம் ஆண்டர்ஸ் 2 பேருமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வெஸ்ட் சாகர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். லாஸ்ட்டாக தன்வீர் சங்கா பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஸ்குவாட் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். மிஞ்சி போனால் ஒருத்தர் தான் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் ஹரிகேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறப்ப. ஸோ லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் 11 வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹரிகேன்ஸுக்கு வந்து நான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒருவேளை ஹரிகேன்ஸில் வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டா லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து யாரெல்லாம் எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பின் பண்ணி வச்சுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 2 டீமே சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் மிச்சல் ஓவன், கிளப் ஜெவல், என் சௌத்ரி, கிறிஸ் ஜார்டன், நாதன் எல்லிஸ், சி கனோன், ரியலி மிரிடத், டேவிட் வார்னர், மேத்யூ கில்ஸ், சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்காண்ட்ரூ, டாம் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்ப கிளப் ஜெவல், கிறிஸ் ஜார்டன், டேவிட் வார்னர் 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.